என்னோட இப்படி வந்து கார்ட் பாயிண்ட்ஸ் வாங்கணும்னு நீங்கள் கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து கேம் விளாட போது வந்து கார்ட் பாயிண்ட்ஸ் செக் பண்ணுவார். ஆனால் வந்து உங்களால் அவ்வளோ சீக்கிரம் கார்ட் பாயிண்ட்ஸ் வாங்க முடியாது. ஏன்னா வந்து அது ரொம்ப கஷ்டம். நம்மளோட சீக்கிரம் நம்மளால் வந்து கார்ட் பாயிண்ட்ஸ் வாங்க முடியாது. அப்படி இப்படிலாம் என்னால் வாங்க முடியும்னு கேட்பீங்க. அது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து உங்கள் டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டு டோர்னமெண்ட்டு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு கீழே ஒரு பாக்ஸ் போட்டு ப்ரௌன் கலர் டோர்னமெண்ட் இருக்கும். நான் அப்படி வைக்க போது எனக்கு வந்து அந்த போடுற ஸ்டிச்சிங் இருக்கும். ஐ மீன் நான் இங்கே வைக்கிறேன், நான் அப்படி மூவ் பண்ணுறேன், மூவ்மெண்ட் அதுக்கு வந்து இந்த ஸ்டிக்கிங் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நான் இங்கே வைக்கிறேன், உள்ளே போயிட்டேன்னா டோர்னமெண்ட்டுக்கு கீழே லாஸ்ட்டாக பட்டன் இருக்கும் டோர்னமெண்ட்டு. அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடணும். அடுத்தது நீங்கள் பேட்டரி மல்டி பிளேயர்னு கேட்பீங்க. நம்ம மல்டி பிளேயரை நம்ம கிளிக் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. மல்டி பிளேயரை வந்து நமக்கு வந்து மல்டி பிளேயர் வந்து இது பண்ணுவோம். இது வந்து கண்டினியூ வந்து எப்போ எப்படிலாம் இது வருமா எண்டு 20 எண்டில் ஆகல. பட் நம்ம வந்து என்ன பண்ணோமா ஒன்லி ஃபர்ஸ்ட் பாருங்களேன். என்ன சொல்லமா இது பண்ண போது ஐ மீன் உங்களால் வந்து நீங்கள் வந்து வின் த கேம் டு கெட் ரிவார்ட். ஐ மீன் நம்ம வந்து வின் ஆகும், டிக்கெட் வின் ஆகும். பட் நம்மளால் பண்ண முடியாது. நமக்கு டிக்கெட் இருந்தால் பண்ண முடியும். பட் வந்து நம்மளால் வந்து கேம் வந்து விளாட முடியாது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான டேல விளாட முடியும். மண்டே வீக்கெண்ட் அப்போலாம் விளாட முடியும். சாட்டர்டே சண்டே மட்டும்தான். ஏன்னா அப்போலாம் அதிகபட்ச நிறைய பிளேயர் வருவாங்க. அதனால விளாட வருவாங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க போல். ஏன் எல்லாம் கேர் அபவுட் இப்போ வந்து நம்ம மல்டி பிளேயர் விளாட்றோம். அது நம்ம செஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும்ல. அப்போலாம் செஸ்ட்லாம் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.